அதில் என்னையை மட்டும் உங்களை கைது செய்கிறோம் அப்படின்னு சொல்லி பிடிச்சி வேனில் ஏற்றிக்கிட்டு கொண்டு போனாங்க. கொண்டு போயிட்டு நான் நினைச்சு பார்த்ததே இல்லைங்க, அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு என்னை கொண்டு போனாங்க. நிச்சயமா நான் நினைச்சு பார்த்ததே இல்லை, வாழ்க்கையில நாங்கெல்லாம் போவேன் அப்படின்னு நான் நினைச்சு பார்த்ததே இல்லை. எங்க கொண்டு போனாங்கன்னு நினைக்கிறீங்க? புடு ஜெயிலுக்கு கொண்டு போனாங்க. சரிங்களா? புடு ஜெயில கொண்டு போய் உள்ளுக்கு போட்டாங்க. 22ஆம் நம்பர் அறையில என்னை போட்டாங்க. ஓகே, அங்க அந்த நீங்க பிரபல ஜெயில் படங்கள் எல்லாம் பார்க்கலாம், ஜெயில் சொன்னா எழுத்துக்கெல்லாம் என்ன கண்டதெல்லாம் எழுதியிருக்கோம் அப்படின்னு சொல்லி. அந்த 22ஆம் நம்பர் அறையில அருமையான வாசகம் எழுதிருச்சுங்க. அதை படிக்கிறதுக்காக உள்ளுக்கு போடுறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். என்ன வாசகம் தெரியுங்களா? அதாவது 22ஆம் தேதி 11ஆவது மாதம் 2007 நம்ம பேரணி நடத்தணும். அந்த பேரணியில நினைக்கிறேன் 30 லட்சம் பேரை கைது செஞ்சாங்க இல்லைங்களா? அந்த கைது செய்தவர்கள் அந்த இளைஞர்கள சில பேர் அந்த அறையில தான் இருந்திருக்கிறாங்க. அது நான் போன பிறகு தான் தெரிஞ்சது பாருங்க. சோ அந்த இளைஞர்கள யாரோ எழுதி வச்சிருக்கிறாங்க. ஓகே, தமிழர்களின் உரிமை போராட்டம் 25/11/2007. அதுக்கு கீழே 2வது வரி, உடல் மண்ணுக்கு உயிர் உரிமைக்கு, அப்படி எழுதியிருந்தாங்க. அத படிச்சு பார்த்துட்டு வந்த பிறகு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆமா, அதாவது உள்ளுக்கு கொண்டு போய் பேட்டரியை சார்ஜ் பண்ணி வெளியில அனுப்பி விட்ட மாதிரி இருந்துச்சுங்க. சோ பேட்டரியை சார்ஜ் பண்ணி என்னையெல்லாம் வெளியில அனுப்பி விட்டுருக்காங்க. சோ முன்ன இருந்ததை விட ஒரு படி மேலதான் நான் செய்யணும். அவங்களுக்கு அவங்க செஞ்சதுக்கு நன்றி கடன் படணும் இல்ல, அதுக்காக ஒரு படி மேலேயே செய்யணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி இப்ப ஆரம்பிச்சுட்டோம். நாங்க இன்னும் தீவிரமா ஆரம்பிச்சிட்டோம். சரிங்களா? அடுத்தது அவர் ஸ்ரீராம் தான் சொன்னாரு, இந்த போராட்டம்லாம் எங்க மாதிரி வயதுல உள்ளவங்களுக்கு இல்ல, நிச்சயமா இல்ல. ஏன்னா இப்ப போராடுற இதோட பலன் உடனடியா கிடைக்க போறது இல்ல, எப்போ கிடைக்கும்னு தெரியாது பாருங்க. அதனால இப்ப போராடுற இதோட பலன் 10 வருடமோ 20 வருடமோ தெரியாது. சோ எங்க வயதில் உள்ளவங்க நாங்க ஏதோ எங்களுக்கு வேற வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனாங்க இந்த போராட்டத்தை தொடர்ந்து நடத்த வேண்டியவங்க இளைஞர்கள் தான். சோ இளைஞர்கள்லாம் முன்னுக்கு வாருங்கள், நீங்க வரணும், வந்து ஆகணும். சரிங்களா? போராட்டத்தை 25/11 ஆரம்பிச்சிட்டோம். சோ அது இனிமே நிப்பாட்ட முடியாது, நிப்பாட்ட கூடாது, அது தொடரணும். சோ அது தொடர்றதுக்கு நிச்சயமா இளைஞர்கள் தான் வரணும். நாங்க இப்ப ஆரம்பிச்சிட்டோம், நாங்க ஏதோ ஓடிக்கிட்டு இருக்கிறோம். இதுக்கு பிறகு நீங்க தான் வரணுங்க. அதை உங்களுக்கு ஞாபகம் மூடிக்கொள்ள விரும்புகின்றேன். சரிங்க, இந்த 25/11 அப்படிங்கறத எல்லாரும் ஒரு பொன்னான நாளாக நீங்க அதை நினைக்கணும். உங்க குடும்பத்துல அது ஒரு முக்கியமான நாளாக நீங்க கருதணும். அதை முடிந்தால் அன்றைக்கு ஏதாவது சிறப்பாக உங்க வீட்டுல வழிபாடு செய்யுங்க, அது ஆலயத்துல வழிபாடு செய்யுங்க, அந்த மாதிரி எல்லாம் செய்யணும். காரணம் அன்று தாங்க நம்ம மலேசிய இந்தியர்கள் விழிப்புணர்வு அடைந்தார்கள். ஒரு வீரமே வந்துச்சுங்க. அவர் சொன்னார் 50 வருடம் தூங்கி விட்டார்கள் அப்படின்னு சொல்லி. அவர் படிச்ச அந்த செய்தியை நானும் படிச்சேங்க. அதாவது 50 ஆண்டுகளுக்கு முன்ன ரப்பர் விதைகளை நடுவதற்கு, விதைப்பதற்கு குனிந்த அந்த இந்திய சமுதாயம் இன்று வரை குனிந்து கொண்டே இருக்கின்றது. அவர் சொன்னார், அதை நானும் படிச்சேன். ஓகே, ஆனா அதை அந்த குனிந்தது முடிஞ்சது எப்ப முடிஞ்சதுன்னா 24 நவம்பரோட முடிஞ்சிருச்சுங்க. 25/11 அவங்க எழுந்திரிச்சிட்டாங்க. சோ அந்த எழுந்திரிச்சது இனிமே எழுந்திரிச்சதாகவே இருக்க வேண்டும். சரிங்களா? சரி, நம்ம அந்த 25ல இந்த சமுதாயம் ஒரு விழிப்புணர்வை அடைந்தது, தைரியம் வந்தது, வெளிப்படையாக பேசுவதற்கு துணிவு வந்தது. இதெல்லாம் அந்த 25ஆம் தேதி நமக்கு ஏற்படுத்திய பாடங்கள்ங்க. சோ அதுக்கு பிறகு இது தொடர வேண்டும் அப்படின்னு சொன்ன உங்ககிட்ட. சோ அதுக்கு வேண்டிய எல்லா ஆதரவும் நீங்கள் தர வேண்டும். இந்த போராட்டங்கள்லாம் நம்முடைய வருங்கால பிள்ளைகளுக்கு, பேர பிள்ளைகளுக்கு. அடுத்ததுங்க இந்த பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனை ஏன் செய்ய வேண்டும், ஏன் செய்யறோம் அப்படின்னு சொன்னா, அந்த 5 தியாகிகள் நமக்காக போராடியவர்கள், நம்ம கண்ணை திறந்தவர்கள், சொன்ன மாதிரி கண்ணை திறந்தவர்கள்ங்க, உள்ளுக்கு மிகவும் துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. சரிங்களா?
அவங்கள வந்து தியாகிகள் அப்படின்னு தான் சொல்லணும். நமக்காக உள்ளுக்கு துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். சோ அவர்களுக்கு நாமெல்லாம் கடமைப்பட்டிருக்கிறோம். நாமெல்லாம் அவர்களுக்கு நம்முடைய அந்த நன்றியை எப்படி தெரியப்படுத்துறது? வீட்டிலேயே உட்கார்ந்துகிட்டு இருந்தா நன்றியை தெரியப்படுத்தினதாக அர்த்தம் ஆகாது. அதற்காகத்தான் இந்த மாதிரியான பிரார்த்தனைகளை நம்ம வந்து ஆலயங்கள்ல செய்வதற்கு அனுமதி கேட்கிறோம். ஓகே, அதுக்கு எவ்வளவு பெரிய தடைகள் தடங்கல்கள், அதுக்கு ஒரு பெரிய போராட்டமே நடத்தி அதுக்கு பிறகுதான் செய்ய வேண்டியதா இருக்கின்றது. பெரும்பாலான ஆலயங்கள், நான் இந்த ஆலயம் மட்டும் சொல்லலைங்க, பெரும்பாலான ஆலயங்கள் அப்படிதான் நடக்குது. ஓகே, அந்த 5 தியாகிகளுக்காக இந்த பிரார்த்தனையை நம்ம செய்யறோம். அவங்களுக்கு நன்றி கடன் பட்டவர்கள் நாம. சோ அந்த நன்றியை நம்ம வெளிக்காட்டுவதற்காக இந்த பிரார்த்தனைகளை செய்கின்றோம், வழிபாடுகளை செய்கின்றோம். அந்த பிரார்த்தனைகள்ல அவங்கள பத்தி நம்ம வந்து பேசுறோம். சரிங்களா? அடுத்ததுங்க, இந்த 5 பேரையும் உள்நாட்டு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்திருக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இது தொடர்பாக நம்முடைய முன்னாள் பிரதமர் டாக்டர் மகாதீர் முகமது, அதே நேரத்தில் முன்னாள் துணை பிரதமராகவும் இருந்தவர் ஒருத்தர் முசாயித்தான், இவங்கெல்லாம் அவங்களுடைய கருத்துக்களை சொல்லி இருக்கிறாங்க. என்ன சொல்லி இருக்கிறாங்க தெரியுங்களா? இந்த 5 பேரையும் உள்நாட்டு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்திருக்க கூடாது, அவர்களை கூப்பிட்டு பேசி இருக்க வேண்டும், கலந்து பேசியிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்க கருத்து சொல்றாங்க. அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம் ஏதோ ஒரு தவறு செய்து விட்டார்கள் அப்படின்னு தான் அவங்களுடைய கருத்து. ஓகே, சோ அந்த தவறை வந்து நம்ம வந்து இப்ப வந்து கேட்கிறோம், நீங்க தவறு செஞ்சிட்டீங்க அதனால அவங்கள வெளியில விடுங்க. அப்படி நேரடியாக நம்ம கேட்கல, நீங்க தவறு செஞ்சிட்டீங்கன்னு கேட்கல, அவங்கள வெளியில விடுங்க. அவங்க மேல ஏதாவது குற்றங்கள் இருந்தா அவங்களை கொண்டு போய் எங்க வழக்கு அவங்க மேல பதிவு செய்து நீதிமன்றத்துல அவங்களுக்குள்ள தண்டனையை கொடுங்க. ஆனா ஐஎஸ்ஐல உள்ளுக்கு வச்சிருக்காதீங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டுக்கிட்டு அவங்கள வந்து வெளியில எந்த விதமான நிபந்தனை இல்லாம வெளியில விடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒவ்வொரு பிரார்த்தனையிலும் ஒவ்வொரு கூட்டங்களையும் நம்ம வந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம். இதுக்கு இடையிலங்க நம்ம வந்து இந்த பிரார்த்தனைகள் மூலமாக மட்டும் அவங்களை விடுதலை செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்க கிடையாது. இன்னும் எத்தனையோ வழிகளை எத்தனையோ முறைகள்ல இந்த மக்கள் சக்தி இயக்கத்தை சேர்ந்தவங்க வந்து நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. ஒன்று வந்து